முதலமைச்சருடைய இந்த சம்பவம் ஒரே இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 1000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே தகவல் வருது. ஏன் இத்தனை நாளா இந்த அரெஸ்ட் பண்ணல? இப்ப இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் வடமண்டலம் சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இத்தனை கள்ளச்சாராய வியாபாரிகள் கைதுன்னு நிகழ்ச்சிக்கு அப்புறம் வருது. ஏன் இத்தனை நாளா செயல்படாம இருந்தாங்க? அதாவது வியாபாரிகள் என்று தெரிந்து யார் யாரெல்லாம் இப்ப சம்பவத்துக்கு பிறகு தெரிய வருகிறதோ அவர்கள் முன்னாலேயே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. எத்தனை கேஸ் இருக்குது ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க. எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. குண்டத்தடை சட்டத்தில் அவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. எதுவுமே மறைக்கப்படவில்லை. ஏன்னா நாங்க மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல வழக்குகள் இருக்கின்றன. அவற்றின் விவரங்கள் வேண்டும் என்றால் தர்றோம். ஆண்டுக்கு முன்பாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அது மேல நடவடிக்கை எடுத்திருந்தா 50 பேர் மரணத்தை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்திருக்கிறது. அவர் வந்து பத்தி அவையில நான் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்னு சொல்லுகிறோம், எங்களுடைய கவனத்துக்கு நாங்க யாருங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும், எங்களுக்கு என்னங்க தேவை, எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம், நாங்க ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகள் குழந்தையாக இருக்கணும், அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள். எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. எனவே இதுல யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம். சார், இந்த சம்பவம் ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல. ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிற பக்கம் ஒரு 300 மீட்டர் பக்கத்துல நடந்திருக்கு. ஹார்ட் ஆஃப் த டவுன் நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் போலீஸ்க்கு தெரியலன்னா இது ஒரு முழுக்க தோல்வி தானே சார்? ஐபியோட தோல்வி, போலீஸோட தோல்வி, அரசோட தோல்வி, ஐபி உளவுத்துறையோட தோல்வி, போலீஸோட தோல்வி. அப்பப்ப தகவல் கொடுத்தானுங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கோம். அது அப்புறம் எப்படி தோல்வியாக முடியும்? திடீர்னு கொண்டு வந்ததுல ஏதோ தப்பா கலந்து அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட விபத்து. அதை நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கைகளும் உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. 2 பேரை சொல்லி சொன்னாங்க. அவங்க ரெடியா தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிரூபித்தால் நாங்கள் பதவியே ராஜினாமா பண்றோம் அவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லைன்னா அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க மான நஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறாங்க. மெத்தனால் மூவ்மெண்ட் சிறுகளுக்கு வருது, ஆலைகளுக்கு சட்டப்படி வருது. அதுல சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது. அதை இனிமேல் முழுமையாக கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் இது அரசு செய்யும். மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சார், 2 ஆண்டுகள்ல 80 மரணம். 12 மணிக்கு திறக்கிறாங்க. அதே மாதிரி ரேட் அதிகமா இருக்கு. காலையில திறந்தா காலையில இருந்து சொல்றீங்க. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திறக்கணும் அப்பதான் சொல்றீங்க. ஒருத்தர் காலையில தொடங்குறீங்க, ஒருத்தர் 12 மணிக்கு இல்ல சார், அதிக விலை வாங்குறாங்க சார். எம்ஆர்பியை விட அதிக விலை வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்படி இருந்தால் தமிழ்நாடு முழுவதுமே அதான் சார், முழுவதும் எம்ஆர்பியை விட நாங்க அதிக விலை வாங்க மாட்டோம். யாரு சார்? நிறைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ள அப்படிதான் பேசிருக்காங்க. கள்ளுக்கடையை திறப்பதற்கு என்ன தயக்கம்? அதுவும் நீங்க அரசு மதுபான கடை விற்கிறவங்க, அது மதுன்னு தெரியும், அதை விற்கிறவங்க ஏன் கள்ளுக்கடையை அது மது ஏன் வைக்க மாட்டாங்க? கள்ளுக்கடை திறக்க வேண்டிய அவசியம் இப்போது எழவில்லை. எழுந்தால் அது சார், 2 ஆண்டுகள்ல 80 மரணம் இது போன்று மீண்டும் நடக்காம இருக்க அரசு தயாரா இருக்குதா? நிச்சயமாக அரசு இயந்திரம் முழு வீச்சிலே செயல்படும். நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கெல்லாம் எந்த நீதி விசாரணையும் கிடையாது. அதை போல சிபிசிஐடி விசாரணை, நீதி விசாரணை எல்லாமே அமைத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான்.